புத்திர சுவீகாரத்தை அடையணும்னா என்ன தேவை தெரியுமா? மீட்பு தேவை. இந்த நியாயப்பிரமாணத்துக்கு உள்ளானவர்கள்னா யாரு? இந்த நியாயப்பிரமாணம் வர்றது வரைக்கும் பாவம்னா என்னன்னு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா எது பாவம்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பிரமாணம் தான் வந்து பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை காண்பித்து தருகிறது. அது வரைக்கும் பிரமாணம் கிடையாது, மனசாட்சிப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆமே. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரமாணமும் கிடையாது, எந்த ரூல்ஸும் இல்லைன்னா. இப்போ வந்து நமக்கு நிறைய ரூல்ஸ் போட்டனால நமக்கு தெரியுது, சீட் பெல்ட் போடலைன்னா ஃபைனு, இப்படி எல்லாம் ரூல்ஸ் போட்டனால ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன். இப்படி ரூல்ஸே இல்லைன்னா யாராவது ஹெல்மெட் வாங்கியிருப்பாங்க? எதுவுமே தெரியாது, உயிருக்கு பயம் உள்ளவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடுறது உயிருக்கு பயந்தா, போலீஸுக்கு பயந்து. சீட்டு பெல்ட் போடுறது, இந்த கேரளா பார்டர் தாண்டோன்னு எல்லாருக்கும் சீட்டு பெல்ட் பறக்கும். அங்க வந்து கேமரா இருக்கு, நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஃபைன் வந்துடும். அப்ப இப்படிதான் அந்த பிரமாணத்தை கொண்டு வந்த. பிரமாணம் மட்டும் இல்லைன்னா இஷ்டப்படி வாழ்ந்தாங்க. இந்த பிரமாணத்தை கொண்டு வந்த உடனே எல்லாரும் கீழே வந்துட்டாங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஐயோ இந்த பிரமாணம், அப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த பிரமாணத்துக்கு கீழே வந்தாச்சு, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அவ புத்திர சுவீகாரத்தை பெறணும்னா மீட்பு நடக்கணும். அந்த மீட்பு உண்டாகணும்னா மீட்க வல்லமை உள்ள ஒரே ஒருவர் தான் உண்டு, பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நல்ல கவனிங்க, புத்திர சுவீகாரத்தை பெறதுக்கு யார் அனுப்பினார்? குமாரனை. அப்போ இயேசு யார் வாழ்க்கையில வாராங்களோ அவங்க எதை பெற்றிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. புத்திர சுவீகாரம். புத்திர சுவீகாரம் என்ன? பிள்ளை. பிள்ளை என்கிற அதிகாரம், பிள்ளை என்கிற அதிகாரம் இயேசுவின் ரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறாங்க.